உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் நிறுவப்பட்ட சுமார் 200 நிறுவனங்கள் உற்பத்தியை தொடங்கியுள்ளன. அவற்றுள் முந்திரி தொழிற்சாலை மிகவும் லாபகரமாக இயங்கி வருகிறது. சென்னையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேலான முதலீட்டை ஈர்த்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வரலாற்று சாதனை படைத்தார். இதன் மூலம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஏராளமான தொழிற்சாலைகளும் புதிய தொழில்களும் தொடங்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் இதுவரை 195 நிறுவனங்கள் தொடங்கப்பட்டு உற்பத்தி நடைபெற்று வருகின்றது. இவற்றுள் கீழ செக்காரக்குடி பகுதியில் மோகன்ராஜ் என்பவர் தொடங்கியுள்ள முந்திரி தொழிற்சாலை மிகச் சிறப்பாக இயங்கி வருகிறது. 3 கோடி ரூபாய் மதிப்பில் தொடங்கப்பட்ட இந்த தொழிற்சாலையில் 80க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். எந்த கம்பெனியும் இங்கே கிடையாது. இந்த கம்பெனி உருவானதுனால இங்கே ஒரு 70-80 பேர் இங்கே வந்து வேலை பெறுவதற்கு ரொம்ப வசதியாக இருக்குது. நல்ல வருவாய் கிடைக்கிறதுனால இப்போ இங்கே தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எங்களோட நன்றியை தெரிவித்துள்ளது. இந்த முந்திரி தொழிற்சாலைக்கு அரசு மூலம் 30% மானியம் வழங்கப்படுகிறது. இதேபோல் மின்சாரத்திற்கும் மானியம் அளிக்கப்படுவதால் மிகுந்த ஊக்கத்துடன் தொழிலை நடத்த முடிவதாக அதன் உரிமையாளர் மகிழ்ச்சியுடன் கூறுகிறார். இந்த பகுதியில் வேற கம்பெனி இல்லாதனால இந்த கம்பெனி ஆரம்பித்தப்போ ஒரு 100 பேருக்கு இப்போ 100 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்ருக்கோம். அதனால் அவங்களுக்கும் வருவாய் நல்லா, அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. அரசாங்கம் எங்களுக்கு வந்து 25% வந்து மானியம் கொடுத்துருக்காங்க. இந்த தொழில் அமையருக்கு மிகுந்த உதவி அளித்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய பணிவான நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் உலக தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டு ஒப்பந்தத்தின்படி தொடங்கப்பட்ட மற்ற நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் வெற்றிகரமாக இயங்கி வருகின்றன. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக தூத்துக்குடியிலிருந்து அருண்.